ஜனவரி 30 இன்றைக்கி வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 6244 போஸ்டிங்க்கு அறிவிட்டு வெளியிட்டிருக்காங்க. என்னடா இப்போ ஜூன் மாதம் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. டைப்பிஸ்ட் ஸ்டெனோ நீங்கள் முடிச்சிருக்கீங்க, தட்டச்சார துருக்கிறதுலாம் கிட்டத்தட்ட 1700 போஸ்டிங் இருக்குது. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு கால்வாசி 20% வச்சுக்கோங்களேன். இதில் என்னென்னா இதில் 526 வந்து புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. 526 போஸ்டிங் வந்து வாட்சர்னு சொல்கிறோம் இல்லையா, ஃபாரஸ்ட் வாட்சர். அதில் வந்து என்னென்னா வனக்காவலர்னு போட்டிருப்பாங்க. இது வந்து இது மாதிரி தனியாக ரெக்குவயர்மெண்ட் வந்து சீருடை வனக்காவலர் இருக்காங்க இல்லையா, ஃபாரஸ்ட் ரெக்குவயர்மெண்ட் அவங்க எடுப்பாங்க. ஏகப்பட்ட குளறுபடி நடக்கும். கொஸ்டின்லாம் வந்து சயின்ஸ் தான் பேஸ் பண்ணி வரும். தமிழ் இங்கிலீஷ்லாம் வராது, வெறும் சயின்ஸ் கொஸ்டின் தான் வரும். ஜிகே கொஞ்சம் வரும், அவ்வளோதான். ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஆனால் வந்து நல்லா குளறுபடி இருக்கும். இப்போ டிஎன்பிசி வைக்கிறது நம்பகத்தன்மையாக படிக்கலாம். என்னடா ஃபஸ்ட்டு மோட்டிவேட் பண்ணுறது வேணா. இப்போ இது ஜாயின் பண்ணுற சில பேர் வந்து நான் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக வரணும், சில பேர் வந்து நான் வாட்சராக போகணுன்னு சொல்கிறவங்க வந்து போகலாம். இதில் வந்து ஒரு 526 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு 288 போஸ்டிங் வந்து ட்ரைபல் கம்யூனிட்டி, அதாவது வந்து எஸ்டின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து இருப்பாங்க. ஃபார் உதாரணத்துக்குனா நீலகிரி, விழுப்புரம், இந்த பக்கம் வேலூர், இது சில இதெல்லாம் மலை மாவட்டம்லாம் வருது, திண்டுக்கல், அங்கெல்லாம் வந்து ட்ரைபல் இருப்பாங்க. அவங்க மட்டுமே இது வந்து அட்டன் பண்ண முடியும். 280 போஸ்டிங்கு. ஃபாரஸ்ட் கார்டுன்னு தனியாக இருக்குது, வாட்சர் இருக்குது, ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் 3 கேட்டகரியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் போய் தெளிவாக படிச்சுட்டு இதை அப்ளை பண்ணுங்கள். மறுபடியும் இந்த போஸ்டிங்காக வருவோம். சரி, இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, நீங்கள் 4 மாதம் உட்காந்து படிக்கலாமானா தாராளமாக 4 மாதத்தில் வந்து படித்து வேலை செய்கிற அளவுக்கு அறிவு இருந்ததுன்னா, செல்ஃபோன் பயன்படுத்தாமல் வலைதளத்தில் இல்லாமல் நேரம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னிலேருந்தே பண்ணால் கண்டிப்பாக போஸ்டிங் அடிக்கலாம். யார் அடிக்கலாம்னா, தமிழ் மீடியம் படிச்சுன்னா நீங்கள் அடிக்கலாம். இங்கிலீஷ் மீடியம் வச்சுட்டு கண்டிப்பாக அடிக்க முடியாது. ஏன்னா 20% கோட்டான்றது வந்து எவ்வளோ பெர்சன்ட் தெரியும். நீங்கள் வந்து எது படித்தாலும் ஃபஸ்ட்டில் வந்து தெளிவாக படிங்க. இப்போ இந்த எக்ஸாம் தான் நோக்கம்னா நான் தான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே இல்லை. நான் வேலைக்கு போய் தான் வீட்டில் சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் தரமாக படிக்கலாம். இல்லை குதிரை கழிவிடம் போட்டு டிஎன்பிசி படித்து தயவுசெய்து லைஃப்பை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. கிடைக்காதுன்னு சொல்ல வரல, முயற்சி பண்ணுற நீங்கள் காலத்தில் வந்து வேறு எதனா நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஜாப்போ இல்லை தனியார் நிறுவனமோ இல்லை சுயமாக ஒரு வேலை செஞ்சுக்கிட்டோ இல்லை ஒரு கடை வச்சுக்கிட்டோ நீங்கள் படித்தா நல்லது. வெறும் வேலை இந்த டிஎன்பிசியுமே படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. 21 வயசாக தான் நீங்கள் வந்து எல்லா எக்ஸாமும் ட்ரை பண்ணுங்கள். டிஎன்பிசி நம்பியுமே வந்து உங்கள் லைஃப் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லா எக்ஸாம் நிறைய இருக்குது. இதை விட டிஎன்பிசி விட வந்து எனக்கு தெரிஞ்சு ரயில்வே எக்ஸாம் ரொம்ப ஈஸி. குரூப் டி வைக்கிறாங்க இல்லையா, வெறும் 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு, அது வந்து ரொம்ப ஈஸியான இது. கொஸ்டின் வந்து என்னென்னா அவங்க வந்து நம்ம சிபிஎஸ்சி புக்கு தான் எடுப்பாங்க. ஆனால் நம்ம வச்சுக்கிற சயின்ஸ் தான். இப்போ நம்ம வச்சுக்கிற சயின்ஸ் புக்கு வந்து அந்தளவுக்கு ஸ்டாண்டர்ட் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த எக்ஸாமை வந்து ஃபாரஸ்ட் நினச்சி இதெல்லாம் வந்து தயவுசெய்து ஃபாரஸ்ட் எக்ஸாம் படிக்கிறோம், தயவுசெய்து நீங்கள் படிங்க. உங்களுக்கான முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்கள் வந்து நாளைக்கு படிச்சிருப்பீங்க, ஆல்ரெடி ரெடி ஆகிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஃபாரஸ்ட் வந்து ஜாயின் பண்ணுறதால என்ன பண்ணலாம், வெறும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அந்த 100 கொஸ்டின் இருக்கு இல்லையா, 40 எடுத்துகிட்டு மீதி இருக்கிற ஜிகே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிப்பீங்க, அடிச்சிடலாம். அதை தவிர்த்து பார்த்தா இந்த டெஸ்டிடியூட் வீடியோ ஆதரவற்றவங்க, இந்த வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க, எஸ்சி எஸ்டி இவங்களாம் கொஞ்சம் சலுகை கொடுத்துருக்காங்க. என்ன தான் கொடுத்தாலும் யாராக இருந்தாலுமே இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து நீ என்ன இப்போ எழுதுறியோ அதை வச்சு தான் மார்க்கு.